ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் காம்ப்ரஹென்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுறீங்க. நான் வந்து யூஸ் பண்ணுற டாக்கர் தான், வேறு க்ளவுடு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. டாக்கர் மூலமாக இது பண்ணேன். ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் கூட நீங்கள் வீடியோவில் ஊடால் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா சில நான் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிப்பேன். ஸ்டார்டிங் வீடியோவில் உங்களுக்கு எப்படி செட்டப் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதான் ஆக்சுவல் வந்து எனக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன் Neo4j. ஒன்று வந்து எனக்கு டேட்டா வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுறேன். டேட்டா வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எனக்கு டேட்டா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்கர் பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம டெலிட் பண்ணுறோம், இது பண்ணுறோன்னா டேட்டா லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ திருப்பி நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த டேட்டா ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். அதனால் வந்து அந்த டேட்டா வந்து நான் பேக்கப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுறேன். என் லோக்கலில் இது ஸ்டோர் ஆகும் இங்கே ஃபோல்டர்ஸில். அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு டெஸ்டிங்க்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி அப்பப்போ நான் வந்து டெலிட் பண்ணிட்டு இது பண்ணுறது, அதுக்காண்டி நான் வந்து தனியாக Neo4j வெர்ஷன் 2 வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் போட்டு நான் ஒன்று லோடர் இது பண்ணிப்பேன். டிபெண்ட்ஸ் ஆன் Neo4j லோடர் கண்டிஷன் வந்து இந்த சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு, சார் இந்த சர்வீஸ் ரன் ஆகும் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எரர் இல்லாமல் அது வந்து இது போட்டிருப்பேன். ஸோ இங்கே லோடர் என்ன பண்ணிக்கன்னா, கண்டெய்னர் நேம் வந்து நான் ஒவ்வொரு கண்டெய்னருக்கு நேம் கொடுப்போம். இதில் வந்து நான் வால்யூம்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பேன். இப்போ டேட்டா இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் கமெண்ட். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் லோக்கலில் முதல்ல நீங்கள் Neo4j ரன் பண்ணுறீங்க, உங்கள் டெர்மினல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் டெர்மினலில் போய்ட்டு நான் Neo4j admin கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த கமெண்ட் நீங்கள் டேரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி சில பேர் நீங்கள் வந்து பெய்டு என்டர்பிரைஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய டேட்டாபேஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் லோக்கலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் மூலமாக நீங்கள் நிறைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டியில் வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் கொடுப்பாங்க, டிஃபால்ட்டாக Neo4j. இன்னொரு டேட்டாபேஸ் சிஸ்டம், அது சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம Neo4jல தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த கமாண்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா Neo4j டேட்டாபேஸ் லோட் டேட்டா லோட் பண்ணுறோம் Neo4j டேட்டாபேஸ்க்கு. பேத் எங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம்ஸில் வந்து லாக்ஸு ப்ளக்கின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஆக்சுவலி நான் வந்து செக் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸு இந்த டேட்டா இந்த ரெண்டு மட்டும் தான் வந்து வால்யூம்ஸ் வந்து மேப் ஆகுது, இம்போர்ட் ப்ளக்கின்ஸ் மேப் ஆகலை. இது ஃபர்தராக எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து டாக்கர் லாகின் எக்ஸிக்யூட் நீங்கள் அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு Neo4j bash. இப்போ வந்து இதான் உங்களுக்கு வந்து ls-lh ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து உங்களுக்கு காட்டும். லிங்கிங்னாலே உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சுன்னா ஓகே, நான் சொல்கிறேன் பேசிக் மட்டும். இந்த டேட்டா வந்து லிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது ரைட் கிளிக் கொடுக்கும்போது அந்த டேட்டா வந்து லிங்காக நம்பர் காட்டும், இது வேறு பேத்தில் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து லிங்கிங் தான் இது. இந்த லிங்கிங் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி தான் காட்டும். இந்த ஃபோல்டர் வந்து நான் /டேட்டாலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் பண்ணது டேட்டா வந்து இங்கே எனக்கு டேட்டாவும் லாக்ஸ் மட்டும் தான் வருது. ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணுற இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டம்ப் எல்லாமே போடுவோம். எனக்கு அதை நான் ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ணி எதுவும் வரல. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஃபர்தர் ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளக்கின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அப்பாக் லைப்ரரி போட்டிருப்பேன், ஜார் ஃபைலு. ஸோ அதுவும் உங்களுக்கு இதாகலை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், லாக்ஸில் வந்து டம்ப்னு ஒன்று வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டம்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் டம்ப் வந்து நான் அஃபிஷியல் நம்ம Neo4j வெப்சைட்லேருந்தே வந்து சில இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் Neo4j மூவிஸ் டேட்டா செட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இங்கேயும் உங்களுக்கு வருது. பட் இதிலே வந்து இதில் போனீங்கனாலும் சம்திங் உங்களுக்கு இது இல்லை, இதெல்லாம் பிளாக் தான். ஸோ ஆக்சுவலி நீங்கள் இதிலே போகிற பெஸ்ட்டு. Neo4j எக்ஸாம்பிள்ஸில் வந்து உங்களுக்கு மூவிஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ரெக்கமெண்டேஷனில் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இந்த டம்ப் வரும். இதே வந்து அடுத்து பேக் போனீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ நீங்கள் உள்ளே போயிட்டு டேட்டா போனீங்கன்னா உங்களுக்கு இதில் டம்ப் இருக்கும். ஒவ்வொரு டம்ப்பு நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். சில டம்ப் ஒர்க்காகாது, சைஸ் இதை பொறுத்து. நான் அது 2-3 டம்ப்பு ட்ரை பண்ணி நான் வந்து இப்போ ஒரே டம்ப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மூவிஸ் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் இது ரெக்கமெண்டேஷன் இது ஒன்று
ஸோ இங்கே Neo4j போட்டிருப்பேன். ஆக்சுவலி நான் மூவிஸ் இது தான் நான் ரீநேம் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் டேட்டாபேஸ் லோட் பண்ணும்போது அந்த டம்ப் ஃபைல் வந்து அந்த டேட்டாபேஸ் நேமில் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டம்ப்பு இங்கே நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னால் டேட்டா நீங்கள் வந்து லோட் பண்ணும்போது மல்டிபிள் டேட்டாபேஸ் லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் லோட் பண்ணும்போது மீன்ஸ் அந்த ஃபைல் டம்ப் லோட் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸ் நேமாக தான் வச்சிருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு எரர் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் சம்திங் ஏதோ ஒன்று வந்து நான் மூவிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி மூவிஸ் 50 or 35 சம்திங் ஏதோ ஒன்று வந்து நான் ரீநேம் பண்ணி Neo4j டேட்டாபேஸ் நேம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேட்டாபேஸ் நேம் வச்சுட்டு டம்ப் இது பண்ணணும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு நான் இங்கேயே வந்து பண்ணிக்கிட்டேன். Neo4j அட்மின் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். கமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துருச்சு. இப்போ Neo4j அட்மின் டேட்டாபேஸ் லோட் Neo4j. இது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து நம்ம பேத் என்ன கொடுக்குறோமா லாக்ஸ் டம்ப்ஸில் தான் போடுறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணோம்னா Neo4j டேட்டாபேஸ்க்குள்ளே Neo4j இந்த டம்ப் இந்த பேத்துக்குள்ளே இது பண்ணணும். ப்ளஸ் அதுமாதிரி ஓவர் ரைட் டெஸ்டினேஷன் ட்ரூனா எக்ஸிஸ்டிங் டேட்டா ஓவர் ரைட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே எப்போவுமே நான் லோட் பண்ணும்போது ட்ரூ பண்ணுறது எனக்கு டேட்டா இது பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து டெஸ்டிங்க்கு ஒரு லேர்ன் பண்ணும்போது ஒரு இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது இந்த டேட்டா செட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ப்ரீவியஸாக ஒரு அன்வைண்ட் வந்து இது மூலமாக எப்படி டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தோம். அது மூலமாக நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்கமிங்கில் ஃபாரிச் மூலமாக வந்து எப்படி டேட்டா ஜென்ரேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்வைண்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரம் பேத் destination true. ஸோ இது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு இதாகாது. பட் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகும்னா கம்போஸ் டவுன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா அது ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு டம்ப்புக்குள்ளே இருக்கிறதும் சம்திங் வந்து இந்த ஃபைல் லோடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்துட்றேன். -d கொடுத்தேன்னா பேக்ரவுண்ட் போகும். நான் பேக்ரவுண்ட் போகாமல் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு Neo4j அந்த கம்யூனிட்டி சர்வர் வந்து ரன் ஆகுது. அது சம்திங் இதானதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்னு சொன்னேன் இல்லை அந்த லோடர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லி இதானதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து உங்களுக்கு Neo4j லோடரே ரன் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டம்ப்புக்குள்ளே இந்த 119 ஃபைல்ஸ் இருக்குல்ல ஒவ்வொன்றா வந்து இம்போர்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெசேஜ் இந்த மாதிரி சம்திங் வரும். அப்போ வந்துச்சுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 119 ஃபைல்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் Neo4j சர்வரே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இதே உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டம்ப் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணி ஆகணும் Neo4j. இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டாப் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக்கரில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடுது. நான் அதை ட்ரை பண்ணேன். டாக்கர் இது பண்ணுறாலும் பிரச்சனையாக இருக்குது. மேபி நீங்கள் உங்களுக்கு Neo4j நீங்கள் என்டர்பிரைஸ் இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுற ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆயிடும். ஸோ நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அதில் இதாகும் போதே நான் வந்து லோடர் போட்டு அதுக்கு நான் ஆன் த ஃப்ளை அப்போ ரன் ஆகும்போதே நான் அப்பயே இம்போர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி. ப்ளஸ் இங்கேயும் எதுக்கு இது போட்டிருக்கேன்னா லாக்ஸ் வந்து ஏன்னா வந்து லாக்ஸ் ஃபோல்டராக அக்சஸ் கொடுக்குறோம். அந்த வால்யூம் அக்சஸ் கொடுத்தா தான் அது வந்து அங்கே போய்ட்டு எடுத்து ஃபர்தர் இது பண்ணோம். இங்கே லாக்ஸ் அக்சஸ் கொடுக்குறது வந்து நம்ம Neo4jக்கு, இங்கே வந்து பேத்து கொடுக்குறது வந்து Neo4j இது பண்ணுறக்காண்டி. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த டம்ப்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டம்ப் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நீங்களும் டாக்கர் கம்போஸ் மூலமாக வந்து ட்ரை பண்ணி டம்ப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேட்டர்ன் காம்ப்ரஹென்ஷன் வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதோ ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.